ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா. எல்லா முருகன் கோயில்கள்லையும் சரியான விசேஷமான நாள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்துட்டு இருப்பீங்க. 7 நாட்கள் இப்படி விரதம் இருக்க முடியாதவங்க இன்னைக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதை இன்னைக்கு ஒரு நாள் விரதமும் இருப்பாங்க. உங்க விரதம் இருக்கிறவங்க எல்லாரோட வேண்டுதல்களும் பழிக்கணும்னு சொல்லி நானும் கந்த கடவுளிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். விரதம் இருக்கிறவங்க மட்டுமே இல்லை, முருகனை வழிபாடு செய்யறவங்க இல்லை, அவங்கவுங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் எல்லாமே பழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி விரதம் இருந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனி எந்த விரதமா இருந்தாலுமே சரி, நிறைய தண்ணி குடிங்க. அதாவது இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு முறையை கடைபிடிப்பாங்க. மிளகு விரதம், இல்லை ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவாங்க, அப்புறம் இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி கடைபிடிப்பாங்க. யாரா இருந்தாலுமே சரி, மிளகு மட்டுமே சாப்பிட்றவங்க அப்படி இருந்தாலுமே சரி, தண்ணி நிறைய குடிங்க. யாரா இருந்தாலும் சரி, எந்த விரதம் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, 7 நாட்கள் கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம விரதத்தோட பலன்கள் முழுசா நாம கடைசி வரைக்கும் முடிக்கிறதுல தான் இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா விரதத்தை கடைபிடிக்கணும். அதனாலதான் சொல்றேன், தண்ணி நிறைய குடிங்க. ஆரோக்கியமான விரதமா இருக்கிறது தான் நல்லது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால முழுமையா நம்ம விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா நாம நல்லபடி இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விரதத்தை முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கழிவுகளை எல்லாம் அகற்றும். அதனாலையும் தான். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. இந்த வருடம் கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா 3 மாத காலத்துக்கு எந்த பூஜையும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம், இந்த வருஷம் கடைபிடிக்கலாம்னு நினைச்சிட்டு கடைபிடிக்க முடியாம போனவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், அடுத்த வருஷம் நாம விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கேயும் போகிறதில்ல, மனுஷனுக்கு தான் அழிவு இருக்குங்க. கடவுள் இங்கேயே தான் இருக்க போகிறாங்க. அதனால் இந்த வருஷம் நம்மளால் கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கிறவங்களா இருந்தால் இன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்டுப்பாங்க, விரதத்தை முடிச்சுக்கலாம். அதாவது இத்தனை நாளாக 7 நாட்கள் 48 நாட்கள் கடைபிடிக்கிறவங்க இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சாலும் கூட, அதாவது இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்ச அப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் விரதம் நாளைக்கு தான் முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா தெரியல. யாரெல்லாம் இன்னைக்கு விரதம் முடிப்பீங்களா, இல்லைன்னா நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழாவுக்கு விரதம் இல்லாம இருக்கிற எல்லாரோட வேண்டுதலும் பழிக்கணும்னு சொல்லி முருகனை நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா 1 pot ரைஸ், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் விரத சாப்பாடு இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். விரதம் இருக்கிறவங்க என்னெல்லாம் வடை பாயாசம் செஞ்சீங்களா, இல்லைன்னா 6 வகையான சாப்பாடு செஞ்சீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறை வரீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸும் பாருங்கள், ஷார்ட்ஸ் வீடியோஸும் பாருங்கள். இதில் காமெடி வீடியோஸும் இருக்குது, நிறைய இருக்குது. கப்புள்ஸ் காமெடி வீடியோஸ். காமெடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.